நன்றியற்ற பேருவையும் அருள் செய்த ஆண்டவன் நீ, கிருபை கூரென்னையனே. அருள் செய்த ஆண்டவன் நீ, கிருபை கூரென்னையனே. உம்மோடு வருடங்களா உணவுண்ட யூதாசை போ, கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேனே சுனாதா. கரையற்ற தந்தை உம்மை வஞ்சித்தேனே சுனாதா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 30 வரை. தியானத்தின் தலைப்பு உணர்வில்லாத இருதயம். நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 26. இது தவறு என்று ஒரு விஷயத்தை பல தடவைகள் உணர்த்தினாலும் அதே தவறை செய்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். நாமும் சிலவற்றை தவறு என்று உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட்டாலும் மீண்டும் மீண்டும் அவற்றையே மனதில் அசை போட்டு பார்க்கிறோம். நமது சிந்தனைகளில் பாவத்திற்கு சற்றேனும் இடமளித்து விட்டால் அதனூடாக சாத்தான் உள்ளே புகுந்து வாழ்வையே நாசமாக்கி விடுவான். இங்கே இயேசுவோ உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று நேரடியாகவே சீஷர்களுடன் பேசுகிறார். அது யாரென்று அறிய சீஷர்களும் அவதிப்பட்டனர். இயேசுவும் மறைக்கவில்லை. நான் துணிக்கையை தோய்த்து யாரிடம் கொடுக்கிறேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து யூதாஸிடம் கொடுத்தார். யூதாஸ் தான் செய்ய போவதையே இயேசு சுட்டி காட்டுகிறார் என்பதையும் அறிந்திருந்தான். இயேசு நேரடியாகவே சுட்டிக்காட்டியும் அவன் எடுத்த முடிவில் சற்றேனும் பின்வாங்காமல் உணர்வற்றவனாய் அதை செய்து தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டான். ஆம், அவனுக்குள் இருந்தது உணர்வில்லாத இருதயமாகும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இது வேத வாக்கியம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 1. யூதாஸ் அந்த நிலையில் தான் இருந்தான். இயேசு பல தடவைகள் பல விதங்களில் உணர்த்தியும் அவன் உணர்வடையவில்லை. ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ. லூக்கா 22ஆம் அதிகாரம் வசனம் 22இல் இயேசு கூறியிருந்தார். இத்தனை எச்சரிப்புகள் கொடுத்திருந்தும் யூதாஸின் இருதயம் கடினப்பட்டது எப்படி? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யூதாஸின் பலவீனத்தின் பலகணி வழியாக சாத்தான் உட்புகுந்து அவனை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டிருந்தான். பின்னர் யூதாஸினால் அந்த பிடியிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. காரியம் கைமீறியதைக் கண்டு தன் தவறை உணர்ந்த யூதாஸ் அதை சரிப்படுத்த சென்ற இடம் தவறாகிவிட்டது. கடினமாகிவிட்ட அவனது இருதயம் பேதுருவைப் போல இயேசுவை நோக்கி பார்க்க இடமளிக்கவில்லை. இறுதியில் அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டான். தேவ பிள்ளையே, சாத்தானுக்கு வழியமைத்து கொடுத்தது யார்? யூதாஸ் தானே. அவனே தான் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு முன் வந்தான். அந்த இடத்தில்தான் சத்துரு கை வைத்தான். பின்னர் குற்ற உணர்வை ஏற்படுத்தி தவறான பாதையில் இட்டு சென்று விட்டான். இவ்விதமாகவே சாத்தான் நமக்குள்ளும் குற்ற உணர்வை தூண்டிவிட்டு நம்மை சித்திரவதை செய்து கொன்றுவிடுவான். எனவே ஜாக்கிரதையாய் விழிப்புடன் இருப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, யூதாஸை போல என் இருதயத்தில் சாத்தானுக்கு இடம் தந்து விடாதபடி எச்சரிக்கையாயிருக்க உதவியருளும். நான் மனம் திரும்பவும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளவும் வேண்டுகிறேன். ஆமேன்.